ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஒன் செட். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம லீ ப்ரீஸ்டோட ட்ரைனிங் ஸ்டைலை வந்து தெளிவாகவே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஹை வால்யூம் காயாக இருந்தீங்கன்னா, அதாவது ஹை வால்யூம், ஹை செட்ஸ், ஹை ரெப்ரேஷன் அந்த மாதிரி போடுற பசங்களாக இருந்தீங்கன்னா, யாரோட ட்ரைனிங் ஸ்டைலை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் ரெண்டு பேரும் சொல்லுவேன். ஒருத்தர் வந்து ஜே கட்லர், இன்னொருத்தவங்க வந்து லீ ப்ரீஸ்ட். ஸோ ஜே கட்லரை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு லீ ப்ரீஸ்ட்டை பற்றி சொல்கிறேன். எதுக்கு வந்து லீ ப்ரீஸ்டோட ட்ரைனிங் ஸ்டைலை வந்து நீங்கள் ஹை வால்யூம் பண்ணுறவங்களா இருந்தால் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, அதை கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம லீ ப்ரீஸ்டோட ஹிஸ்ட்ரியை பார்த்தலாம் லைட்டாக. ஸோ தென் வந்து நம்ம அவருடைய ட்ரைனிங் ஸ்டைலில் கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ லீ ப்ரீஸ்ட் வந்து சின்ன வயசுலேயே பாடி பில்டிங் பண்ணுறாரு. அவருடைய ஏஜ் 13, 12 அப்பவே ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அவர் சின்ன வயசுல அவருக்கு ஏற்பட்ட அவமானம் தான். அவருடைய அப்பா வந்து ஒரு கே. ஸோ இதனாலேயே அவங்க ஸ்கூலில் வந்து அவங்களோட நெய்பர்ஸ் எல்லாருமே லீ ப்ரீஸ்ட்டை வந்து கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த காரணத்துக்காக அந்த வலியும் அந்த பெயினையும் வந்து நம்ம லீ ப்ரீஸ்ட் வந்து பாடி பில்டிங் போடுறாரு. பாடி பில்டிங்குள்ளே போடுறாரு. அவங்க கிராண்ட் ஃபாதர் வந்து ஒரு பாடி பில்டர் இல்லை, அவங்க கிராண்ட் ஃபாதர் வந்து கொஞ்சம் அத்லட்டிக்கான பர்சன் நினைக்கிறேன். ஸோ அவங்க கூட சேர்ந்து இவரும் வந்து ஜிம்ல ஜாயின் பண்ணுறாரு. அவருடைய ஏஜ் 13லேயே வந்து ஜிம்குள்ளே என்ட்ராகிறாரு. ஸோ தென் வந்து பாடி பில்டிங்குள்ளே என்ட்ராகிறாரு. ஸோ அவருடைய ஃபிசிக் வந்து வேற லெவலில் சேஞ்ச் ஆகுது. இதனால அவருக்கு வந்து பாடி பில்டிங் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படுது. சின்ன வயசுல லீ ப்ரீஸ்டுக்கு பிடிச்ச அனிமி கேரக்டர்னு சொல்லலாம். இப்போ இல்லைனா கார்ட்டூன் கேரக்டர் வந்து யாருன்னு சொன்னால் ஹீமேன் தான். ஹீமேன். ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச மூவி வந்து ராக்கி. ஸோ ராக்கி சீரீஸில் ராக்கி 4. ஸோ இதெல்லாம் தான் அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். சின்ன வயசுல வந்து அதை பார்த்து பார்த்து பழகுறதுனால அவருக்கு வந்து அவருடைய ஃபிசிக்கும் உடற்கட்டியும் அந்த மாதிரி ஆக்கணுன்றதுக்காக அவர் ஜிம்முக்கு போகலன்னா கூட அவருடைய ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, அவருடைய மாஸ்குலனிட்டியை ஷோ பண்ணுறதுக்காக அவர் காரை புஷ் பண்ணுறது, அதுக்கப்புறம் புஷ்அப் பண்ணுறது, புல்அப், டிப்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் அவருடைய டீனேஜ் வயசுலேயே, நீங்கள் யாராச்சும் டீனேஜராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணுங்க. ஜிம்முக்கு போகணும்னு அவசியம் இல்லை. வீட்லேயே புஷ்அப், புல்அப், அப்புறம் கிரவுண்டில் போய் டிப்ஸ் எடுக்கலாம், டபுள் பார் ஐ மீன். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணுங்க. அப்போ தான் உங்களுடைய மாஸ்குலனிட்டி இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய டெஸ்டோஸ்டெரோன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டெஸ்டோஸ்டெரோன் வந்து காடோட கிஃப்ட் நமக்கு. அதை வந்து ப்ராப்பரான பாசிட்டிவான விஷயத்தில் வந்து போடுங்க. ஸோ திரும்ப வர லீ ப்ரீஸ்ட் கிட்டே. ஸோ லீ ப்ரீஸ்டோட பாடி வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகுது. ஸோ லீ ப்ரீஸ்ட் வந்து அவருடைய லெக்ஸ் எல்லாம் வந்து ஷேவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் பார்த்து ஓகே, நீயும் உங்கள் அப்பா மாதிரி கேவா போகிற அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிச்ச நேரத்தில், நோ, லீ ப்ரீஸ்ட் வந்து அவர் லெக் ஷேவ் பண்ணது வந்து பாடி பில்டிங்காக ஷேவ் பண்ணியிருக்காரு. ஸோ லீ ப்ரீஸ்டோட பாடி வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகுது. ஒரு கம்ப்ளீட் பாடி பில்டராகவே ஆகுறாரு. அதான் லீ ப்ரீஸ்ட் அவங்க அப்பா வந்து கேவா இருந்தாலும், பட் அவங்க அம்மா வந்து அவர் வந்து ப்ராப்பராக வந்து வளர்த்துருக்காங்க. ஒரு ரியல் மதர் சொல்லலாம், ரியல் உமன் சொல்லலாம். ஸோ இதனால லீ ப்ரீஸ்டோட லைஃப் வந்து ரொம்பவே டிசிப்ளினாக போகுது. அவருடைய டீனேஜில் அவருடைய ஏஜ் 18 இதுக்குள்ளேயே அவர் வந்து மிஸ்டர் ஆஸ்திரேலியா கிட்ட வின் பண்ணுறாரு. நிறைய காம்படிஷன் வின் பண்ணுறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து லீ ப்ரீஸ்ட் வந்து ஒரு நேச்சுரல் பாடி பில்டர். ஸோ அவருடைய பிக்சர் இங்கே காட்டுறேன். அவருடைய ஏஜ் 13ல் பாருங்க எப்படி இருக்காருன்னு. ரொம்பவே பாருங்க, நம்மளோட பெருசாகவே இருப்பார். அவருடைய ஏஜ் 13, 14, 15லாம். இதெல்லாம் வந்து நேச்சுரல்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. பட் லீ ப்ரீஸ்ட் மேலே ரொம்பவே நம்பிக்கை இருக்கு. அதனால லீ ப்ரீஸ்ட் சொன்னால் கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஏன்னா ரொம்பவே ஹானஸ்ட் காய். அந்த ஹானஸ்டியான்றதையும் நான் கடைசியாக சொல்கிறேன். லீ ப்ரீஸ்டோட பாடி பாருங்க, ஒரு ஏஜ் 13ல் 14. ஸோ ரொம்பவே பக்காவாக இருக்கும். அவர் ஏஜ் 17 வரைக்கும் அவர் நேச்சுரல் தான். ஏஜ் 18 வரைக்கும் நேச்சுரல். ஸோ 18 எண்ணில் தான் வந்து அவர் வந்து ஸ்டிராய்டு எடுக்க ஆரம்பிச்சாரு. ஸோ அப்போ தான் வந்து அவர் பாடி வந்து ப்ளோ அப் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அந்த பிக்சரை இங்கே காட்டுறேன். ஏஜ் 19ல் வந்து அவர் ஸ்டிராய்டு எடுக்க ஆரம்பிச்சார். அதுக்கு என்ன காரணம்னா முக்கியமாக IFBB தான் சொன்னோம். ஏன்னா அவர் ஏஜ் 18ல் வந்து ஒரு காம்படிஷன் பண்ணுறாரு. எனக்கு எக்ஸாக்டாக தெரியல ஹிஸ்ட்ரிலாம். ஸோ நான் அது ஒரு ப்ரீஃபாக தான் சொல்கிறேன். ஏஜ் 18ல் வந்து ஒரு காம்படிஷன் பண்ணுறாரு. அந்த காம்படிஷனில் வந்து அவர் நேச்சுரலாக தான் கம்ப்ளீட் பண்ணுறாரு. அவரோட பிளட் டெஸ்ட் எடுத்து சாம்பிளை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நேச்சுரல் சொல்கிறாங்க. பட் வந்து லேட்டராக வந்து அவர் வந்து நீங்கள் வந்து ஸ்டீராய்டு எடுத்துட்டீங்க அப்படின்ட்டு வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இதனால வந்து அவர் ரொம்பவே அப்செட் ஆகுறாரு. யோசிச்சு பாருங்க, அவர் வந்து நேச்சுரலாக கம்ப்ளீட் பண்ணுறாரு. பட் ஸ்டில் வந்து நீங்கள் ஸ்டீராய்டு யூஸ் பண்ணியிருக்க அப்படின்ட்டு ஒரு சின்னதாக பாலிடிக்ஸ் பண்ணிடுறாங்க. அந்த காம்படிஷன் வந்து லீ ப்ரீஸ்ட் மேபி பெட்டராக இருந்திருக்கலாம் எல்லாரோடையும். அதை வந்து அவரை காலி பண்ணுறதுக்காக ஃபேக்காக சொல்லியிருக்கலாம். அகைன் வந்து லீ ப்ரீஸ்ட் போய் IFBB கேட்டிருக்காரு. இந்த மாதிரி என்னுடைய செகண்ட் பிளட் சாம்பிளை கொடுங்க, நான் வீட்டில் போய் நான் எங்கள் ஏரியாவில் போய் நான் டெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய கொடுத்த செகண்ட் சாம்பிள் வந்து அது வந்து தொலைஞ்சிருச்சு, மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்தே தெரியுது IFBB வந்து அப்போவே வந்து லீ ப்ரீஸ்டோட லைஃப்ல வந்து விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. IFBB வந்து அந்த பாடி பில்டிங் காம்படிஷன் அந்த நடத்துவாங்களே மிஸ்டர் ஒலிம்பியா. ஸோ அவங்க தான் IFBB. ஸோ இந்த காரணத்துக்காக தான் லீ ப்ரீஸ்ட் வந்து, இந்த காரணம் சொல்ல முடியாது, அவர் வந்து ஸ்டில் வந்து பாடி பில்டிங்கில் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகணும்னா ஸ்டீராய்டு எடுத்து ஆகணும். ஸோ அதுக்காக அவருடைய ஏஜ் 19ல் வந்து அவர் எடுக்கிறாரு. ஸோ அவருடைய பாடி பாருங்க எவ்வளோ ப்ளோ அப் ஆகி இருக்குன்னு. புஃப்னு ஆயிட்டாரு. ஜஸ்ட் 20 பவுண்ட்ஸ் கிட்ட போட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
நம்பவே முடியல ஏஜ் 19ல. இன்னும் முக்கியமான விஷயம் வந்து அவருடைய ஹைட் வந்து 5.4 ஐ திங்க். ஆமாம், அவருடைய ஹைட் வந்து 5.4 தான். நான் வந்து 5'6" சம்திங்கு. ஸோ முக்கியமாக இந்த வீடியோ ஏன் மீட் பண்ணுறேன்னா, நம்ம சென்னை ஐ மீன் இந்தியாஸில் வந்து எல்லாருமே கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருப்பாங்க. 5'4", 5'2", என் ஃப்ரெண்டுலாம் 5'1" இருக்கான். ஸோ ரொம்பவே ஷார்ட்டாக தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஷார்ட்டாக இருக்கீங்கன்னு நீங்கள் வந்து நீங்களே வந்து தப்பாக இடம் போட்டுக்காதீங்க. உங்களுக்குள்ள ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும், அதை வந்து நீங்கள் தான் ஸ்டிமுலேட் பண்ணணும். ஸோ அதை தான் லீ பிரிஸ்ட் பண்ணியிருக்காரு. லீ பிரிஸ்ட் நினச்சிருந்தா அவர் வந்து வேற ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கலாம். பட் வந்து அவர் சூஸ் பண்ணது பாடி பில்டிங், பக்காவான ஸ்போர்ட்ஸ் அது. ஸோ அவர் கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் வந்து அவர் மேக்ஸிமம் அவருடைய பொட்டன்ஷியலை கொடுத்துருக்காரு, வின்னும் பண்ணியிருக்காரு. பாடி பில்டிங்க்கு ஹைட்டும் தேவை தான், பட் அதுதான் ஜெனட்டிக்கலாக லீ பிரிஸ்ட் கிட்ட இல்லை. அதை தவிர்த்து அவர்கிட்ட எல்லாமே இருந்திருக்கு. ஸோ முக்கியமாக அவருடைய ஆர்ம், அவருடைய பைசப்ஸ் பார்த்தீங்கன்னா, லீ பிரிஸ்ட்க்கு வந்து ரொம்பவே பேர் போனவர் வந்து அவருடைய பைசப்ஸ் அதாவது ஒரு ஆர்ம்ஸ் தசைகள், மொத்தமாக பைசப் அண்ட் ட்ரைசப் ரெண்டுமே சேர்ந்து தான். அங்கே பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு அவருடைய பைசப். பீக்குன்னு சொல்ல முடியாது, அவருடைய பைசப் வந்து பீக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்பவே லென்த்தாக இருக்கணும்னு சொல்ல முடியாது, ஓகேவா, பட் லாங்குன்னு சொல்ல முடியாது. பட் ரெண்டுமே காம்பினேஷன் ஆகி ரொம்பவே பக்காவாக இருக்கும் அவருடைய பைசப் பாருங்க. ஸோ நான் சைடில் நான் அந்த வீடியோ கிளிப் ஆட் பண்ணுறேன். ஸோ அவர் போசிங் பண்ணுறப்பவே தெரியும், பீக் அண்ட் டென்சிட்டி காம்பினேஷனில் இருக்கும் அவருடைய பைசப், அவருடைய ஆர்ம் கம்ப்ளீட்டாகவே. அவர் டிஷர்ட் போட்டு மடிச்சு விட்டாலே வேற லெவலில் இருக்கும். ஸோ ஷார்ட் பாடி பில்டராக இருந்தால், ஷார்ட் பர்சனாக இருந்தால் உங்களால் ஈஸியாகவே மசில் மாஸ் போட முடியும். அதுலேயும் கொஞ்சம் நெகட்டிவிட்டி இருக்குது, அதையும் நான் அப்புறமா சொல்கிறேன். அவருடைய ஆர்ம் சைஸ் பார்த்தீங்கன்னா 22 இன்ச்சஸ். அவருடைய ஆஃப் சீசனில் பார்த்தீங்கன்னா அவர் 125 கிலோ வரைக்கும் போவார். அதே மாதிரி கான்டெஸ்ட் பீரியடில் வந்து 93, 94, ஸோ அந்த ரேஞ்சில் இருப்பார். ஸ்ட்ரெட்டட் கண்டிஷனில் வருவார். கண்டிஷன் ரொம்பவே முக்கியம். அவருடைய பாடி ஃபேஸை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ட்ரையாக இருக்கும் அப்படின்னு. ஸோ லீ பிரிஸ்ட் அந்த அளவுக்கு கண்டிஷனிங்காக வருவார். ஈவன் ஜே கட்லரே நம்ம லீ பிரிஸ்ட்டை பார்த்து அவர் வந்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போயிருப்பார். அவருடைய ஏஜ் 19 ஐ மீன் 20ல் வந்து ஜே கட்லர் வந்து லீ பிரிஸ்ட்டை பார்த்துருப்பாரு. ஸோ ஜே கட்லர் லீ பிரிஸ்ட்டை பார்த்து வந்து ரொம்பவே ஷாக் ஆகிடுவார். ஏன்னா லீ பிரிஸ்ட் அந்த அளவுக்கு யூஸாக இருந்திருப்பாரு. ஏன்னா ஜெனட்டிக்கலி அவர் ரொம்பவே கிஃப்டர்னு கூட சொல்லலாம் லீ பிரிஸ்ட்டை. அதுக்கப்புறம் நம்ம ரோனி கோல்மேன் லீ பிரிஸ்ட்டை பற்றி என்ன சொல்லியிருப்பாருன்னா, லீ பிரிஸ்ட் வந்து 5 டைம்ஸ் வந்து அவர் வந்து தோக்கடிச்சிருப்பாரு, இதனால நான் ரொம்பவே டிப்ரெஸ்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் வந்து ஆக்சுவலாக அது 5 டைம்ஸ் இல்லை, 7 டைம்ஸ் வந்து அந்த இயர் வந்து லீ பிரிஸ்ட் வந்து ரோனி கோல்மனை வந்து பீட் பண்ணியிருப்பாரு. ஸோ இன்னும் ஒரு 2-3 வாட்டி சேர்த்து பீட் பண்ணியிருந்தா நம்ம ரோனி கோல்மனை வந்து பார்த்தே இருக்க முடியாது. ஏன்னா அவர் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருந்திருக்கு. பட் லீ பிரிஸ்ட் வந்து அப்போ அவருடைய பீக்ல இருந்திருப்பாரு. பட் ரோனி கோல்மன் அப்பதான் வளர்ந்து வர பாடி பில்டர். ஸோ இந்த காரணத்துக்காக நம்ம லீ பிரிஸ்ட் வந்து ரோனி கோல்மனை பீட் பண்ணியிருப்பாரு. ஜஸ்ட் லைக் வந்து நம்ம கிரியேட்டர்ஸ் மாதிரி, நம்ம காட் ஆஃப் வார் மாதிரி எவ்வளோ ஷார்ட்டாக இருப்பார், பட் பெரிய பெரிய ஜெயின்ஸ்லாம் வந்து பீட் பண்ணுவாங்களா. ஸோ அந்த மாதிரி லீ பிரிஸ்ட் வந்து எல்லாரையும் போட்டிருக்காரு. அவர் அவ்வளோ ஷார்ட்டாக இருந்தாலும் ரோனி கோல்மன் வந்து ரொம்பவே டால் பாடி பில்டர், அவர் வந்து காலி பண்ணியிருப்பாரு. ஸோ லீ பிரிஸ்டோட டயட் பார்த்தீங்கன்னா, அவர் தேவையான ப்ரோட்டீன் சாப்பிடுவார். ஸோ அதே மாதிரி அவருக்கு தேவையான ஜங்க்கும் சாப்பிடுவார். அவர் வந்து பல்கிங் டைமில் போகிறப்ப ரொம்பவே ஃபேட் ஆகிடுவார். அங்கே பாருங்கள் எப்படி நடந்து வர சப்பியா அமுல் பேபி மாதிரி, என்ன அமுல் பேபின்னு தான் சொல்லுவேன். ஸோ லீ பிரிஸ்ட் வந்து ரொம்பவே ஃபேட்டாக ரொம்பவே அழகாக சப்பியாக வருவார். அவருடைய ஆஃப் சீசனில் ஆல்மோஸ்ட் 125 கேஜ் கிட்ட 125 பவுண்ட்ஸ் கிட்ட 125 கேஜ் வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காரு அவருடைய ஆஃப் சீசனில். ஜஸ்ட் 5'4" தான், பட் 125 கிலோ அவருடைய ஃப்ரேமில் வச்சா இப்படி தான் இருப்பாங்க. ஸோ ரொம்பவே பஃபியாக சப்பியாக அழகாக இருப்பாங்க. ஸோ எனக்கு லீ பிரிஸ்ட் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதே மாதிரி அவர் கட் பண்ணுறப்ப அவர் என்ன சாப்பிடுவார்னா, சேம் தான் சாப்பிடுவார், பட் க்ளீனாக சாப்பிடுவார். ஸோ சிக்கன் ரைஸ் அதுக்கப்புறம் சிக்கன் ரைஸ், ஸோ அந்த மாதிரி க்ளீனாக தான் சாப்பிடுவார். இதே அவர் பல்க் பண்ணுறப்ப அவர் கேலரிஸ்லாம் கவுண்ட் பண்ண மாட்டார். அவருக்கு என்னெல்லாம் தேவையோ அதை ஃபுல்லாகவே லோட் பண்ணுவார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஆஃப் சீசன் வந்து மேக்ஸிமம் பாடி ஃபேட் ஐ மீன் பாடி வெயிட் போடணும், அதுதான் அவருடைய முக்கியம். பட் அதே மாதிரி கான்டெஸ்ட் பீரியடில் வந்து அவர் க்ளீனாக சாப்பிடுவார். அதுக்கேற்ற மாதிரி அவர் பக்காவாக அவருடைய பாடியை வந்து எடுத்துகிட்டு வந்துடுவார். லீ பிரிஸ்ட் வந்து அவர் ஃபேட்டை கட் பண்ணுறப்ப ஜஸ்ட் வந்து க்ளீனாக மட்டும் சாப்பிட மாட்டார், அதுக்கேற்ற மாதிரி கார்டியோ ரொம்பவே பண்ணுவார். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கார்டியோ பண்ணுவார்னு சொல்லியிருக்காரு. 2 to 3 ஹவர்ஸ்லாம் வந்து ரொம்பவே அதிகம். ஸ்டில் வந்து அவங்க என்ஹான்ஸ்மெண்ட் ஐ மீன் அவங்க ஸ்டிராய்டில் இருப்பாங்க, பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட். ஸோ அதனால் அவங்க பாடிக்கு வந்து ஒத்துழைக்கும். நீங்கள் இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கார்டியோலாம் பண்ண தேவையில்லை. பட் லீ பிரிஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கிட்ட கார்டியோ பண்ணுவார். அவருடைய அந்த அளவுக்கு கஷ்டப்படுவார். ஆஃபீஸில் எவ்வளோ என்ஜாய் பண்ணாலும் அதே மாதிரி கான்டெஸ்ட் பீரியடில் வந்து அவ்வளோ கஷ்டப்படுவார்.
லீ ப்ரீஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் பாடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஏன்னா அவர் வந்து கேலரிஸ்லாம் பெருசாக கவுண்ட் பண்ண மாட்டார். அவர் டீனேஜ் வயசில் வந்து அவர் கேலரிஸ் நிறைய கவுண்ட் பண்ணியிருப்பார், எவ்வளோ ப்ராப்பராக சாப்பிடணும் அப்படின்னு. பட் ஒன்ஸ் அவர் பாடி அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்ட அப்புறம் அவர் பெருசாக கேலரிஸ்லாம் கவுண்ட் பண்ணுறது இல்லை. ஜஸ்ட் வந்து அவருக்கு தேவையானதை வந்து அதிகமாக சாப்பிடுவார். உங்கள் பாடியை வந்து நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கேலரிஸ் கவுண்ட் பண்ணுறதுலாம் அவசியம் இல்லை. நீங்கள் சாப்பிட்ற போர்ஷனை வந்து கட் பண்ணாலே போதும். ஸோ எவ்வளோ சாப்பிட்றோன்னு அந்த மைண்டில் இருந்தாலே போதும். ஸோ அதை தான் லீ ப்ரீஸ்ட் ஃபாலோ பண்ணியிருக்காரு. அவர் வருஷத்துக்கு வந்து 10 காம்படிஷனுக்கு மேலே பண்ணுவார். ஸோ இப்படி பண்ணுறதுனால வந்து நம்மளுடைய பாடியை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இருக்க பாடி பில்டர்லாம் ஜஸ்ட் ஒரு காம்படிஷன் 2 காம்படிஷன் தான் பண்ணியிருக்காங்க. பட் வந்து 90s பார்த்தீங்கன்னா அப்போ இருக்க பாடி பில்டர்ஸ் வந்து வருஷத்துக்கு 20 காம்படிஷன் கிட்ட பண்ணுவாங்க. அப்போ இருக்க பாடி பில்டர்ஸ் வந்து வருஷத்துக்கு 10லேருந்து 20 காம்படிஷன் பண்ணியிருப்பாங்க. கெவினா இருக்கட்டும், ஷான் ரேவா இருக்கட்டும், ஷான் ஃப்ளட்ஸ்வில்லராக இருக்கலாம், ஃப்ளட்ஸ்வில்லராக இருக்கலாம், ஈவன் ஜே கட்டர் யாராக இருந்தாலும் சரி, அவங்க வருஷத்துக்கு வந்து 10 ஷோஸ் கிட்ட பண்ணுவாங்க காம்படிஷன். ஸோ இதனால அவங்க பாடி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதனால பெரிய கோச்சஸ்லாம் தேவையில்லைன்னு லீ ப்ரீஸ்ட்டே சொல்லுவார். உங்கள் பாடி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கோச்சஸ்லாம் தேவையில்லை. ஸோ அதுவே அது ஒரு ஃபன்னாக சொல்லுவார். ஸோ லீ ப்ரீஸ்ட்டோட ரொம்பவே நிறைய பேசிட்டேன் லீ ப்ரீஸ்ட்டை பற்றி, ஏன்னா ரொம்பவே பிடிக்கும். ஸோ லீ ப்ரீஸ்ட்டோட ட்ரைனிங் ஸ்டைலில் பார்க்கலாம். நான் ஏன் வந்து லீ ப்ரீஸ்ட்டோட ட்ரைனிங் ஸ்டைல் வந்து ரொம்பவே அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் ஹை வால்யூமாக இருந்தால். ஏன்னா லீ ப்ரீஸ்ட் வந்து அவர் பைசப் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப பாருங்கள் எவ்வளோ ப்ராப்பராக எவ்வளோ அழகாக பண்ணுறான்னு பாருங்கள். அவரோட டெம்போ பாருங்கள். அவர் பைசப் வந்து கேர்ள் பண்ணுறப்ப மேலே போகிறப்ப 2 செகண்ட்ஸ், மேலே ஜஸ்ட் 1 செகண்ட் ஹோல்ட் பண்ணுவார். ஸோ கீழே வரப்ப அதேமாதிரி ஸ்லோவாக ஈசென்ட்ரிக் பார்ட். ஸோ மேலே வரப்போ 2 செகண்ட்ஸ், மேலே லைட்டாக 1 செகண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கீழே வரப்ப 2 செகண்ட் ஸ்லோவாக பண்ணுவார். ஸோ ரெப்பிடேஷன் முடிக்க ஆல்மோஸ்ட் 4 செகண்ட்ஸ் கிட்டே எடுத்துக்கிறாரு. ப்ராப்பராக அழகாக பண்ணுறாரு. ஸோ இப்படி பண்ணாலே போதும். அவர் பாடியை வந்து ஜட்ஜ் பண்ண மாட்டார், சீட் பண்ண மாட்டார். அவரே சொல்லியிருப்பாரு சீட் பண்ண மாட்டார். பட் ஸ்லோ ஸ்டெடியாக கான்ட்ராக்ஷனாக அந்த மசிலை வந்து ஸ்க்வீஸ் பண்ணுவார். ஸோ அதுதான் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் பாடி பில்டிங் பொறுத்த வரைக்கும். வெயிட்டை வந்து அவர் த்ரோ பண்ண மாட்டார். நிறைய பாடி பில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வெயிட்டை த்ரோ பண்ணுவீங்க. முக்கியமான விஷயம், அவர் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்ச அப்புறம் வெயிட்டை வந்து வெயிட்டை வந்து ரீராக் பண்ணுறாரு. அகைன் டம்பிள்ஸை வந்து ரீராக் பண்ணுறாரு. எத்தனை பேர் நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஜிம்மில்? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். ஸோ அது ரொம்பவே முக்கியமான விஷயம், டிசிப்ளினான விஷயம். நம்ம வெயிட் எந்த அளவுக்கு எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அதே மாதிரி வெயிட்டை வந்து ரீராக் பண்ணோம். ஸோ லீ ப்ரீஸ்ட் வந்து ஒரு ஒலிம்பியா பாடி பில்டர், அவரே வந்து ரீராக் பண்ணுறாரு அழகாக. ஸோ அவருடைய பைசப் பாருங்கள். அந்த டிஷர்ட்டை மடித்து விட்டாலே போதும், நல்லா ஹியூஜாக இருக்கும். அவரே சொல்லியிருப்பாரு, நீங்கள் அப்டாமன் செஸ்ட் இதெல்லாம் காட்டணும்னா ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணணும். பட் வந்து நீங்கள் ஒரு பாடி பில்டர்னா ஜஸ்ட் உங்கள் பைசப் டிஷர்ட்டை மேலே திருப்பி விட்டாலே போதும், நீங்கள் ஒரு பாடி பில்டர்னு பக்காவாக தெரியும் அப்படின்னு. ஸோ அதுக்காகவே அவருடைய ஆர்ம்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரைன் பண்ணுவார். லீ ப்ரீஸ்டோட ஆர்ம்ஸ் தசைகளை டெவலப் பண்ணுறதுக்கு அவர் எந்த மாதிரி ஒர்க் அவுட் அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாரு அப்படின்னு கேட்டால் அப்படி எந்த ஒரு சீக்ரெட்டுமே இல்லை. அவரே சொல்லியிருக்காரு தெர் இஸ் நோ சீக்ரெட். அவர் வந்து யூஸ் பண்ணது ஜஸ்ட் தம்பிள்கள், பார்பிள்கள், பேசிக் பார்பிள்கள் நம்ம ஜிம்மில் பண்ணுவோம் அதுதான். அதே மாதிரி ப்ரீச்சர்கள், அதேமாதிரி ட்ரைசப்புக்கு வந்து அவர் அதேமாதிரி ட்ரைசப் மசிலுக்கு அவர் எந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணார்னா பெஞ்சில் டிப்ஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ட்ரைசப் புஷ் டவுன், ஓவர் ஹெட் ட்ரைசப் எக்ஸ்டென்ஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுற ஜிம்மில் பண்ணுற பேசிக் ஒர்க் அவுட் தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஸ்டில் நீங்கள் கேட்கலாம் அவர் ஸ்டிராய்டு யூஸ் பண்ணாரு அப்படின்னு. அவரே அதே சொல்லியிருக்காரு, ஷட் த ஃபக் அந்த ஒர்க் அவுட்னு. ஸ்டிராய்டு வந்து எனக்கு தேவை, நான் யூஸ் பண்ணேன். ஏஜ் 13லேருந்து ஏஜ் 19 வரைக்கும் நான் வந்து நேச்சுரலாக பண்ணியிருக்கேன். அவருடைய ஃபிசிக் பாருங்கள், ஏஜ் 13லேருந்து 18 வரைக்கும் எப்படி இருக்குன்னு நேச்சுரலாக. உங்களுக்கு வந்து ஜெனட்டிக்கலாக இருந்தால் நீங்கள் பாடி பில்டிங் சூஸ் பண்ணுங்கள், ஜெனட்டிக்கலி கிஃப்டராக இருந்தால் பாடி பில்டிங் சூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஜஸ்ட் வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். அவருக்கு ஸ்டிராய்டு தேவைனால எடுத்திருக்காரு, அவர் நெக்ஸ்ட் லெவலில் பாடி பில்டிங் போகிறதுக்காக. ஸ்டிராய்டு நீங்கள் ஸ்டிராய்டு நிறைய பேர் நம்ம யூஸ் பண்ணுவோம் கரெக்டாக நம்ம ஜிம்மில். அவங்களுக்குலாம் லீ ப்ரீஸ்ட் மாதிரி பைசப் வந்துருச்சா? இல்லை. ஸோ வந்து ஹார்ட் கோர் ஃபுட் ரொம்பவே முக்கியம். அதுக்கப்புறம் தான் ஸ்டிராய்டெலாம், ஜெனட்டிக் ஃபஸ்ட்டு. ஸோ ஸ்டிராய்டெலாம் அதுக்கப்புறம் தான், அதுக்கு பின்னாடி தான் வரும். ஸோ லீ ப்ரீஸ்ட்டும் அதே தான். ஸ்டிராய்டு அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஜஸ்ட் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அதுதான் லீ ப்ரீஸ்ட் சொல்கிறாரு. அவருடைய பைசப்க்கு வந்து ஆல்மோஸ்ட் 30 செட்ஸ் கிட்ட போடுன்னு சொல்லியிருக்காரு. அதாவது வார்ம் அப் செட்லாம் இன்க்ளூட் பண்ணி 30 செட்ஸ் கிட்ட போடுன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவர் ட்ரைசப்க்கும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே ஹை வால்யூம். பட் வந்து அவர் பண்ணுற ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரிட் ஃபார்மில் ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் மைண்ட் அண்ட் மசில் கனெக்ஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சொல்லியிருப்பாரு. பிடிச்ச பாடி பில்டரோட பைசப் பீக்கை நினச்சிக்கோங்க, அர்னால்டை நினச்சிக்கோங்க, அர்னால்டுடைய பைசப் நினச்சிக்கோங்க. நீங்கள் பைசப் கேர்ள் பண்ணுறப்ப நீங்கள் கண்ணை மூடிட்டு உங்களுடைய பிடிச்ச பாடி பில்டரை வந்து நினச்சிக்கோங்க. ஸோ இதனால் வந்து மைண்ட் அண்ட் மசில் கனெக்ஷன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும்.
எஸ் சம்டைம்ஸ் வந்து நான் பைசப் கல் பண்ணுறப்ப நான் டோரியன் ஏஜோட பைசப் தான் நினச்சிப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் மைண்ட் அண்ட் மசில் கனெக்ஷன் வந்து பண்ண முடியும். ஸோ மைண்ட் அண்ட் மசில் கனெக்ஷன் வந்து ரொம்பவே முக்கியம். அதுக்கப்புறம் விஷுவலைசேஷனும் ரொம்பவே முக்கியம். அதாவது கண்ணை மூடிட்டு நம்ம வந்து அந்த பாடி பில்டரை பற்றி நினச்சிக்கணும். அந்த பாடி பில்டரோட பைசப்பை பற்றி நினச்சிக்கிட்டு நம்மளும் அந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுனால ஈஸியாக மைண்ட் அண்ட் மசில் கனெக்ஷன் பண்ண முடியும். விஷுவலைசேஷன் பண்ணுறதுனால நம்ம வந்து இன்னும் அதிகமாக டீப்பாக வந்து நம்மளுடைய மசிலை வந்து ஹிட் பண்ண முடியும். லீ ப்ரீஸ்ட் பிலீவ் பண்ணுறாரு. ஸோ லீ ப்ரீஸ்டோட செஸ்ட் ஒர்க் அவுட்டும் அதே மாதிரி தான். அவருடைய செஸ்ட் வந்து ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். அவர் செஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுறப்பவும் அதே மாதிரி தான் ப்ராப்பரான டெம்போவில் பண்ணுறாரு. எந்த ஒரு ஜர்க்கிங்கும் இல்லை. வெயிட் அழகாக கீழே இறக்கி மேலே லிஃப்ட் பண்ணுவார். ஸோ அதே மாதிரி அவருடைய லெக்ஸும் அதே மாதிரி தான். லெக்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறப்பவும் அதே மாதிரி தான் அவர் ஒர்க் அவுட் பண்ணுவார். ஸோ லீ ப்ரீஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரைனிங் ஸ்டைல் வந்து ரொம்பவே முக்கியம். லீ ப்ரீஸ்ட் வந்து நம்ம டாம் பிளாட்ஸ் கூட ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த டைமில் வந்து அந்த வீடியோ எனக்கு கிளிப் இங்கே ஆட் பண்ணுற பாருங்க. லீ ப்ரீஸ்ட் டாம் பிளாட்ஸ் கூட ஒர்க் அவுட் பண்ணுறப்ப டாம் பிளாட்ஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுவாருன்னு பாருங்க. வெறித்தனமாக ஒர்க் அவுட் பண்ணுவார். ஃபெயிலியரெல்லாம் தாண்டி ரீச் ஆகி அவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவார். பட் லீ ப்ரீஸ்ட்டும் அவர் கூட ஒர்க் அவுட் பண்ணுறாரு. லீ ப்ரீஸ்ட் வந்து ஸ்டில் வந்து ப்ராப்பரான ஃபார்மில் தான் ஒர்க் அவுட் பண்ணுறாரு. ஸோ இதனால ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒர்க் அவுட் ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால டாம் பிளாட்ஸ் பண்ணுறது கரெக்டாக, லீ ப்ரீஸ்ட் பண்ணுறது கரெக்டாக அப்படி இல்லை. டாம் பிளாட்ஸ் வந்து ஒரு சைக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு அவர் இன்டென்சிட்டி எடுத்துகிட்டு போவார். ஃபெயிலியரும் தாண்டி போவார். ஸோ அதனால டாம் பிளாட்ஸ் வந்து அந்த மாதிரி ஸ்டைல்லாம் ஃபாலோ பண்ணுவார். பட் லீ ப்ரீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டில் வந்து ஸ்ட்ரிட் ஃபார்மில் தான் ஒர்க் அவுட் பண்ணுறாரு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த வீடியோ கிளிப்ஸ் நான் இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ லீ ப்ரீஸ்ட் வந்து ரெப்பிடேஷன் அப்பர் பாடிக்கு வந்து 6 to 8 ரெப்பிடேஷன் தான் பண்ணுவார். பட் அவர் லோயர் பாடிக்கு கொஞ்சம் ஹை ரெப்பிடேஷன் பண்ணுவார். அவர் டாம் பிளாட்ஸ் கூட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுறப்ப அவர் சம்டைம்ஸ் வந்து அவருடைய ரெப்பிடேஷன் வந்து 100 இல்லைனா அதுக்கும் மேலே ஒரு ரெப்பிடேஷன் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காரு. சில ஒர்க் அவுட்டில் வந்து அவர் 1000 ரெப்பிடேஷன் கிட்ட பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காரு அவருடைய லோயர் பாடியில். அதாவது லெக் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப சம்டைம்ஸ் கொஞ்சம் கிரேஸியாக போகணும், மசிலுக்கு வந்து ஷாக் கொடுக்கணும். ஸோ அதுதான் லீ ப்ரீஸ்ட் இங்கே சொல்கிறாரு. லீ ப்ரீஸ்ட் போசிங் பண்ணுறப்ப பாருங்கள், அங்கே லெஃப்ட் நிப்பில் கைனோ தெரியுதா சின்னதா? ஸோ அதுதான் கைனோ. ஸோ ஸ்டீராய்டு எடுக்கிறதுனால அந்த ப்ராப்ளம் வரும். ஸோ லீ ப்ரீஸ்ட் கிட்ட எனக்கு ரொம்பவே பிடிச்சது வந்து ரொம்பவே ஹம்பிளான காய், ரொம்பவே ஹானஸ்ட்னு சொல்லலாம். அதனால தான் லீ ப்ரீஸ்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவர் வந்து ஐஎஃபிபியில் நடக்கக்கூடிய பாலிடிக்ஸை டேரெக்டாக வந்து அவர் வந்து ஓப்பனாக சொல்லிடுவார். அதனாலே அவர் ரெண்டு வாட்டி பேன் பண்ணியிருக்காங்க, லைஃப் டைம் பேன் கூட பண்ணியிருக்காங்க. ஸோ லீ ப்ரீஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவர் பாடி பில்டிங்கில் காசு அந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணதை விட அவர் அவுட் சைட் ஆஃப் பாடி பில்டிங்கில் ஏர்ன் பண்ண காசு தான் ரொம்பவே அதிகம். ஸோ இந்த வீடியோ நான் ஏன் பண்ணுறேன்னா, லீ ப்ரீஸ்ட் எதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும்னா, லீ ப்ரீஸ்டோட ட்ரைனிங் ஸ்டைல் மட்டும் இல்லை, அவருடைய கேரக்டர் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதுக்காக தான் ரொம்பவே நேர்மையான மனுஷன், ரொம்பவே ஹம்பிள்னு சொல்லலாம், டவுன் டு த எர்த்ன்னு சொல்லலாம், கைண்ட் ஆஃப் கிரேசி அண்ட் ரொம்பவே பேடாஸான கேரக்டர். அவர் எது வந்தாலும் மனசில் படுறது ஓப்பனாக சொல்லுவார். எஸ் ஆர் எஸ் நோ அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ இதனாலேயே அவருக்கு நிறைய எதிரிகள் அவர் ஒர்க் பண்ண பிளேஸ் இவர் ஐஎஃபிபியே அவருக்கு அகேன்ஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா ஐஎஃபிபியில் நடக்கக்கூடிய பாலிடிக்ஸ் வந்து அவர் ஓப்பனாக சொல்லியிருப்பாரு. ஸோ இது வந்து 2003 இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடக்குது. ஸோ அங்கே பாருங்க, லீ ப்ரீஸ்ட் உட்காந்துட்டு இருக்காரு, ரொம்பவே பேடாஸாக மாசாக உட்காந்துட்டு இருக்காரு. கெட்டப் பாருங்களா, அவருடைய ஹேர் ஸ்டைல், அதுக்கப்புறம் அந்த சூட்ல வந்து ஒரு மாஃபியா கேங்ஸ்டர் மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. இது 2003 வந்து இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடக்குது. இங்க என்ன சொல்லியிருப்பாருன்னா, என்ன மாதிரியே எல்லா பாடி பில்டர்ஸும் வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணி தான் இந்த ஒலிம்பியா ஸ்டேஜில் வராங்க. டாப் 5 கீழே இருக்கவங்களுக்கு பெருசாக ப்ரைஸ் அமௌண்ட் கிடைக்காது. ஸோ அதனால லீ ப்ரீஸ்ட் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எனக்கு கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் பண்ணியை நான் வந்து எனக்கும் கீழே இருக்க பாடி பில்டர்ஸ்க்கு வந்து நான் பிரித்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதனால வந்து ஐஎஃபிபி வந்து ரொம்பவே பிஸ்ட் ஆஃப் ஆகியிருப்பாங்க. ரொம்ப எப்படி வந்து இப்படி ஓப்பனாக சொல்லலாம் அப்படின்ட்டு. ஸோ லீ ப்ரீஸ்ட் அதே மாதிரி பண்ணியிருப்பாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி 2003 வந்து லீ ப்ரீஸ்ட் வந்து அவருடைய பிளேசிங் வந்து 15th பிளேசிங் தான் பண்ணுறாரு அவரே. அதுக்கு காரணம் வந்து 2003 வந்து அவர் கம்ப்ளீட் பண்ண வேணான்ற மாதிரி தான் இருந்தார். அவருடைய ஃபேன்ஸ் கேட்டதுக்காக தான், லீ ப்ரீஸ்ட் நான் அவனுக்காக தான் டிக்கெட்ஸ் வந்து நான் பை பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால தான் அவர் வந்து 2003 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. பிளேசிங் எதுவும் பண்ணல. பட் வந்து இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து அவர் சொல்லியிருப்பாரு, என்ன மாதிரி எல்லாருமே ஒரு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க, பட் யாருக்குமே வந்து ஐஎஃபிபி கிட்ட இருந்து காசு கிடைக்கிறது இல்லை, ஏன்னா எல்லா பாடி பில்டரும் கஷ்டப்பட்டு தான் இந்த மேடிக்கு வராங்க அப்படின்னு ஓப்பனாக சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த காரணத்துக்காக லீ ப்ரீஸ்ட் வந்து நிறைய வாட்டி பேன் செய்யப்படுறாரு. அவர் பெருசாக அப்புறம் கம்ப்ளீட்டும் பண்ணல. அவருடைய லாஸ்ட் காம்படிஷன் பார்த்தீங்கன்னா 2013 நினைக்கிறேன். அதுவும் வேற ஒரு பாடி பில்டிங் ஃபெடரேஷனில் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஸோ லீ ப்ரீஸ்ட் வந்து ஈவன் அவர் மசில் டெக்ல வந்து கான்ட்ராக்ட் போட்டிருக்காரு கொஞ்ச நாளைக்கு. ஸோ மசில் டெக்
என்ன சொல்லியிருப்பாங்கன்னா லீ பிரிஸ்ட் எங்க கூட கான்ட்ராக்ட்ல இருக்காரு. ஸோ அவரே சொல்லியிருக்காரு மசில் டெக் வந்து ரொம்பவே சூப்பரான பிராண்ட் அப்படின்னு. மசில் டெக் வந்து ஒரு ப்ரோட்டீன் கம்பெனி உங்களுக்கு தெரியும். பட் லீ பிரிஸ்ட் கொஞ்சம் உடனே என்ன சொல்லியிருப்பாருன்னா மசில் டெக் வந்து ஒரு ஷிட் கம்பெனி, நான் அந்த மாதிரி சொன்னதே இல்லை, அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே முக்கியமான ப்ராடக்ட்ஸ் அப்படின்ட்டு ஓப்பனாகவே சொல்லியிருப்பாரு. ஸோ இதனாலேயே அவர் மசில் டெக்ல இருந்து அவர் கான்ட்ராக்ட் வந்து கேன்சல் ஆகியிருக்கும். ஸோ யோசிச்சு பாருங்க, ஜஸ்ட் எனக்கு காசு கிடைக்குதுன்ட்டு நான் அந்த ப்ராடக்ட் வந்து பெருசாக பேச முடியாது கரெக்டாக. ஸோ பட் லீ பிரிஸ்ட் வந்து மசில் டெக் கூட கான்ட்ராக்ட்ல இருந்திருக்காரு, நினைச்சிருந்தா அவர் எவ்வளோ காசு ஏர்ன் பண்ணிருக்கலாம். பட் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே குப்பத்தனமா இருக்கு, எல்லாமே மொக்கையான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு மசில் டெக். நீங்க யாராச்சும் மசில் டெக் எடுக்கிறீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதுக்கு ரொம்ப வருஷம், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஆக்சுவலா. ஈவன் மசில் பேஸ் பிராண்ட் வந்து வே ப்ரோட்டீன், அதை வந்து நம்ம உர்சுலாக்கு வந்து நான் கிஃப்ட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ வந்து பிளேலிஸ்ட்ல இருக்கும், போய் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா. ஸோ அவங்க வந்து அந்த 1 மந்த்ல வந்து ஜஸ்ட் 2 kg தான் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து 2500 கொடுத்து அந்த வே ப்ரோட்டீன் வாங்கியிருப்பேன். 2 kg இன்க்ரீஸ் ஆனது வந்து அவங்க ஜஸ்ட் அந்த வே ப்ரோட்டீன் மட்டும் இல்லை, அது கூட ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ருப்பாங்க, நிறைய நட்ஸ் சாப்பிட்ருப்பாங்க, நிறைய எக்ஸ் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டாங்க. எனக்கு தெரியும், நான் அவங்கள ட்ராக் பண்ணிட்டு இருந்தேன். பட் இது கூட சேர்ந்து அந்த வே ப்ரோட்டீன் எடுத்ததுனாலயா இல்லை எப்படின்னு தெரில. ஸோ 2500 ரூபாய் கொடுத்து நான் அந்த மசில் பேஸ் வாங்குறதுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ் சாப்பிட்டாலே போதும். இப்போ நிறைய யூடியூபர்ஸ் பார்த்துருப்பீங்க, ஜஸ்ட் அதிகமாக எனக்கு ப்ராடக்ட்ஸ்லேருந்து காசு வருது, ஸ்பான்சர்ஷிப்லேருந்து காசு வருது அப்படின்ட்டு ஃபேக்கான இதை வந்து செல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ கம்ப்ளீட்லி ராங். ஏன்னா நம்மளை பார்த்து 4 பேர் வாங்குறாங்க சரியா. இந்த 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 ஃபீல்டில் இருக்கிறதுனால நம்மளை பார்த்துட்டே நம்பி, ஓகே இவர் சொல்றாரு, இந்த ப்ரோ சொல்றாரு, இந்த அண்ணன் சொல்றாரு, நம்பி போய் ஒரு 3000 ரூபாவோ இல்லை 5000 ரூபாவோ ஒரு சப்ளிமெண்ட்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்றோம்னா அது ஒர்த்தே இல்லைன்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஸோ அதுதான். ஸோ லீ பிரிஸ்டும் அதை நம்பி தான் அவர் வந்து மசில் டெக் ப்ராடக்டே வந்து அவர் குப்பன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஓப்பனாக பேசுறதுனால தான் எனக்கு லீ பிரிஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். லீ பிரிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி ஓப்பனாக இருந்தீங்கன்னா உங்க கூட யாரும் இருக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கோங்க, நான் தனியாக தான் இருப்பேன் மோஸ்ட்லி. ஏன்னா ஓப்பனாக வெளிப்படையாக பேசினா யாருக்குமே பிடிக்காது. பட் ஆனால் ஃபேன்ஸ் உங்களை லவ் பண்ணுவாங்க, ஃபேன்ஸ் எப்பவுமே இருப்பாங்க. பட் இந்த சொசைட்டியில் இருக்கவங்க உங்களை வந்து வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நான் கார்பரேட்டில் இருக்கேன்ல, நான் கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறேன், அதனால அந்த பாலிடிக்ஸ்லாம் ரொம்பவே கிளியராக தெரியும். நீங்கள் சின்ன பசங்க தான் உங்களுக்கு தெரியாது. பட் நீங்கள் வளர்ந்து ஒரு ஏஜ் 25 அப்படி ரீச் ஆகிறப்போ கார்பரேட், அதுக்கப்புறம் வெளியே நடக்கக்கூடிய சொசைட்டியில் இப்படிலாம் நடக்குமா, நம்மளே முதுகில் குத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க, எப்பவுமே லாயலாக இருங்க, அது போதும் உங்களுக்கு, நீங்கள் உண்மையாக இருங்க. ஸோ லீ பிரிஸ்டோட லைஃப் வந்து அதான் கற்றுக்கணும். எனக்கு லீ பிரிஸ்ட் கிட்ட வந்து ரொம்பவே பிடிச்சது வந்து அவருடைய ஆர்ம்ஸ், அதுக்கப்புறம் அவருடைய பேசுகிற வாய்ஸ் ரொம்பவே பிடிக்கும். அந்த வாய்ஸ் கேட்கலாம். எனக்கு அவருடைய வாய்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும், குழந்தைத்தனமாக இருக்கும். அதுக்கப்புறம் அவர் போட்டிருக்க டேட்டூ, ஸோ அது வந்து மைக் டைசன். ஸோ மைக் டைசன் அந்த மாதிரி ஒரு டேட்டூ போட்டிருப்பாரு. ஆக்சுவலாக மைக் டைசனுக்கு முன்னாடியே நம்ம லீ பிரிஸ்ட் வந்து அந்த டேட்டூ போட்டிருப்பாரு. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ எந்த ஒரு பெரிய சீக்ரெட்டும் இல்லை அவருடைய ட்ரைனிங் ஸ்டைலில். ப்ராப்பர் ஃபார்ம், ப்ராப்பர் டெக்னிக், கிரேட்டஸ்ட் ஜெனடிக் அவருக்கு. ஸோ லீ பிரிஸ்ட் லைஃப் வந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னா, அவருடைய டீனேஜில் அவங்க அப்பா வந்து கேவாக இருந்திருக்காரு. ஸோ அதனால எல்லாருமே கலாய்ச்சிருக்காங்க. இப்போ நம்மளுடைய அப்பா பேரை வச்சு நம்ம ஸ்கூலில் கலாய்ப்பாங்க, கொஞ்சம் மொக்கையாக இருந்தாலே கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க பசங்க. ஸோ அது ஜஸ்ட் ஃபன். பட் ஸ்டில் வந்து அவங்க அப்பா கேவாக இருந்து இவங்க எல்லாருமே கலாய்ச்சிருக்காங்க. பட் அது ஒரு தப்பான விஷயம். அந்த தப்பான விஷயத்துல நோக்கி அவர் மறுபடியும் ஒரு தப்பான லைஃப்பை வந்து சூஸ் பண்ணல. ஸோ அந்த ஹர்ட், அந்த வலி எல்லாத்தையும் எடுத்து அவர் பாசிட்டிவ்ல போட்டிருக்காரு. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். நீங்க வந்து லீ பிரிஸ்ட் மாதிரி ஆக முடியாது கரெக்டா, யாராலையும் ஆக முடியாது, ரொம்பவே கஷ்டமான விஷயம். ப்ரோ நான் வந்து கஷ்டப்படுறேன், நானும் பாசிட்டிவா இருக்கேன், பட் என்னால் க்ரோ ஆக முடியல. ஃபக் அப்படிலாம் இல்லை, ஏதாச்சும் ஒன்று உங்களால் பண்ண முடியும். நீங்க வந்து ஜஸ்ட் உங்களுக்கு நீங்க நேர்மையா இருங்க, உண்மையை பேசுங்க. உங்களுடைய கேரக்டர் டிசைன் எப்படி இருக்கோ, உங்களுடைய கேரக்டர் டிசைனிங் எப்படி இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நான் எடுத்துக்கோனால வந்து ஜஸ்ட் ரொம்பவே இன்ட்ரோவர்ட் தான். நான் இங்கே வந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கேன், ஏதோ வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். அதான் ஏன் பண்றேன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு பிடிச்ச விஷயம் எதாவது நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டில் வந்து எனக்கு யூடியூப்ல இருந்து எந்த ஒரு காசுமே வரல, எதுவுமே ஏர்னிங்கும் நான் பண்ணல. பட் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்றேன். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க. ஸ்டில் லீ பிரிஸ்ட் தான் சொல்றாரு, நான் காம்படிஷன் வந்து ஃபேன்ஸ்க்காக தான் பண்றேன், எனக்கு ஒர்க் அவுட் பண்ண பிடிக்கும், எனக்கு ட்ரைன் பண்ண பிடிக்காதனால தான் வந்து நான் பாடி பில்டிங் பண்ணிட்டு இருக்கேன். இது ஓப்பனா லீ பிரிஸ்ட் சொல்லியிருப்பாரு. ஸோ உங்களுக்கு பிடிச்சதை ஃபாலோ பண்ணுங்க. எப்பவுமே மேக்ஸிமம் வந்து பாசிட்டிவா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சதை ஃபாலோ பண்ணுங்க, அவ்வளோதான். ஸோ இதுதான் லீ பிரிஸ்ட் லைஃப் வந்து இங்கே கற்றுக்கணும். அவர் வந்து ஜஸ்ட் 5'2" தான், ஐ மீன் 5'4" தான், 5.4 இன்ச் தான். நான் வந்து 5'6". ஸோ நீங்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க, நீங்களும் 5'5" இருக்கலாம், இல்லை 5'7" இருக்கலாம். நீங்கள் ஷார்ட்டாக இருக்கீங்க, கவலைப்படாதீங்க.
பொண்ணுங்க வந்து ஹைட்டை பற்றிலாம் கவலைப்படாதுங்க. நீங்கள் தட்டி விடுங்க பொண்ணுங்களெல்லாம். ஜஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் சூஸ் பண்ணுங்க. எந்த ஸ்போர்ட்ஸாக வேணா இருக்கலாம். ஈவன் மைக் டைசன் வந்து ஷார்ட்டாக தான் இருப்பார். பட் அவர் ஓப்பனெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டாலாக இருப்பாங்க. ஸோ ஹைட் வந்து மேட்ரு இல்லை. ஜஸ்ட் உங்களுடைய ஹார்ட் ஒர்க், அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் போகிற எஃபெக்ட் தான் ரொம்பவே முக்கியம். அதுதான் லீ ப்ரீஸ்ட் லைஃப் வந்து கற்றுக்கணும். நீங்கள் வந்து பைசப் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப லீ ப்ரீஸ்டோட ஆர்ம்ஸ் வந்து நினச்சிக்கோங்க. ஏன்னா ரொம்பவே ஹியூஜாக இருக்கும். அவர் ஸ்லீவை வந்து மேலே தூக்கி விட்டாலே போதும், அந்த அளவுக்கு ஹியூஜாக இருக்கும். ஸோ லீ ப்ரீஸ்டோட ட்ரைனிங் ஸ்டைலை வந்து நீங்கள் ஹை வால்யூம் காயாக இருந்தால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ லீ ப்ரீஸ்டோட லைஃப் ஸ்டைல் பார்த்துருப்போம், அவருடைய ட்ரைனிங் ஸ்டைல், அதுக்கப்புறம் அவருடைய டயட் பார்த்துருப்போம். எந்த ஒரு சீக்கிரட்டுமே இல்லை, ஜஸ்ட் பேசிக் ஒர்க் அவுட் தான், ஜஸ்ட் பேசிக் ஃபுட் தான், அதை தான் அவர் சாப்பிட்ருக்காரு. பட் கன்சிஸ்டன்சி தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ இதுதான் லீ ப்ரீஸ்ட்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டியதை. நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க. இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லுங்க, நான் இந்த மாதிரி வீடியோ பண்ணுறேன். ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் என்ன தெரியுமா கேட்பீங்க, ப்ரோ டிஷர்ட் எங்கே எடுத்தீங்க அப்படின்னு தான் கேட்பீங்க. டிஷர்ட் வந்து எனக்கு உர்சுலா கிஃப்ட் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப ஓல்டு இது. ஸோ வீடியோக்காக பண்ணுறேன். எங்கள் வீட்டில் தான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ அதனால தான் இப்படி இருக்கும் பேக்ரவுண்ட்லாம். பட் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சேனல் இருக்குன்னு சொல்லுங்கள் யாருக்கிட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி நான் பேசுறது பிடிச்சிருந்தா ஓகே சொல்லுங்கள். என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலான்னு பார்த்தேன். ஏன்னா நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்த வீடியோவே எனக்கு பெருசாக வியூஸ் போல. அதுக்கு எனக்கு அந்த எடிட்டிங்லாம் பண்ண லேட் ஆகும். ஸோ பெட்டர் நான் இந்த மாதிரி பேசிடுறேன். ஸோ வியூஸ் வந்தால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் பண்ணுறேன். எனக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்கீங்களா, ஒரு அந்த 100 பேர் 200 பேர் வந்து பார்ப்பீங்களா, அவ்வளோ இருந்தால் போதும் எனக்கு. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ ஏதாச்சும் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ பாடி பில்டிங் இன்ஃபர்மேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பாய்.